அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இதய தெய்வம் நம்மை எல்லாம் விட்டு மறைந்திருந்தாலும் பல ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை தந்ததன் வாயிலாக இன்றளவுக்கும் மக்களுடைய மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக 4 ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்து இன்றைக்கு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டுதலோடு ஆணைக்கிணங்கவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா இந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாத சக்தியாக வளர்த்து பிறருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வரக்கூடிய மாண்புமிகு உள்ளாட்சித்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவருடைய வழிகாட்டுதலோடும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான கூட்டம், அதுவும் சொல்ல போனா எல்லமலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் விலகி இருந்த நண்பர்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருந்தால் கூட பல்வேறு காரணங்களால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் விலகி இருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு மீண்டும் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக எங்களுடைய பங்களிப்பை தருவோம் என்ற உறுதியோடு இங்கே வருகை தந்து, கடந்த வாரம் கூட கூடலூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்த போது ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தம்மை இணைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் தங்களை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார்கள். எனவே இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓவேலி பேரூராட்சியினுடைய செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி கண்பணி என்கிற ஜெயராஜ் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் எல் பத்மநாபன் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒன்றிய கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் ரங்கசாமி அவர்களே, பேரூராட்சி கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு தம்பி பாலச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய இணை செயலாளர் மரியாதைக்குரிய அன்னக்குட்டி சேச்சி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பாலன் அவர்களே, மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்களே, மரியாதைக்குரிய கிளை கழக செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய பிரசாந்த் அவர்களே, மரியாதைக்குரிய சாஜியேட்டர் அவர்களே, மரியாதைக்குரிய 1ஆம் வார்டு கிளை கழகத்துடைய செயலாளர் அன்பிற்குரிய பிஜு அவர்களே, இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய கிளை கழக செயலாளர் அன்பு சகோதரர் கணேசன் அவர்களே, அதே போல சித்திக் அவர்களே, சித்திக் டிபி அவர்களே, கணேஷ் அவர்களே, அலவி அவர்களே, நெஞ்சன் அவர்களே, ஈசாக் அவர்களே, ஃபைசல் அவர்களே, அப்துல் சலாம் அவர்களே, சஃபீக் அவர்களே, மகேஷ் அவர்களே, யாசின் அவர்களே, ரம்சாத் அவர்களே, ரைசீத் அவர்களே, அஸ்பர் அவர்களே, ரஃபீக் அவர்களே, செல்லி அவர்களே, மாதவன் அவர்களே, மாதன் அவர்களே, மாறன் அவர்களே, பரதன் அவர்களே, கேத்தன் அவர்களே, அந்தோணி அவர்களே, அம்சப்பா அவர்களே, நாணியப்பா அவர்களே, ராஜன் அவர்களே, ஷரீப் அவர்களே, பாவா அவர்களே, அசரப் அவர்களே, ஐயூப் அவர்களே, செரியன் அவர்களே, சஜீர் அவர்களே, சுரேஷ் அவர்களே, பொன்னம்மா சேச்சி அவர்களே, ராமன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, லக்ஷ்மணன் அவர்களே, மூசா அவர்களே, மான்பன் அவர்களே, பசீர் பாவா அவர்களே, அலி அவர்களே, இன்னும் யாருடைய பெயரையாவது அன்பிற்குரிய தம்பி லெனின் அவர்களே, ஐடி விங்கினுடைய அன்பு தம்பி கார்த்தி அவர்களே, பாவா அவர்களே, இன்னும் எல்லமலை பகுதியை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார நண்பர்களே, பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை நேரத்து வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். காலை நேரத்து வணக்கங்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது இன்றைக்கு நம்முடைய கழக கொடியினை ஏற்றி வைத்து இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. தேர்தல் வருவதற்கு அறிவிப்பதற்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது. எனவே இன்றைய தினம் இது ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி. ஏனென்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி எல்லமலை பகுதி.
இந்த பகுதி இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கோட்டையாக திகழ்ந்திருக்கின்றது. இங்கிருந்து நம்ம கவுன்சில் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் சில நாட்களாக இந்த சிறுபான்மை மக்களுடைய இணக்கம் நமக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால், அது உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிந்த காரணம் தான், அதை நாம பேச வேண்டிய தேவையில்லை. எனவே அப்படிப்பட்ட சூழலில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரிந்து வந்து ஒரு தனித்துவமான இயக்கமாக, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இயக்கமாக, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி இந்த மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற இயக்கமாக இருந்ததோ அப்படிப்பட்ட இயக்கமாக இனிமேலும் தொடரும். வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது, சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கிடையாது என்ற உறுதியோடு இன்றைக்கு முன்னே வந்திருக்கின்றது சொன்னால், இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் எல்லாம் நம்மை நோக்கி நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்ற ஒரு சூழலை எதிர்பார்த்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். எனவே உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் என்றைக்கும் தோளோடு எப்படி இருந்தீர்களோ அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்ற பொழுது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏறக்குறைய 5.25 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு ஒரு ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் இங்கே தமிழகத்தில் ஆட்சி புரிந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், கொரோனா என்ற ஒரு பெருந்தொற்று தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஓராண்டு காலம் நம்ம எல்லாம் வெளியில போக முடியாம முடக்கி வைத்திருந்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எந்த மக்களும் பசியோடும் பட்டினியோடும் இருந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துல எல்லோருக்கும் நிறைவாக ரேஷன் கடை மூலமாக பொருட்கள் கொடுத்தாங்க. யாரும் பட்டினியோடு இருக்கவில்லை, ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கவில்லை என்ற சூழல் நம்முடைய ஆட்சி காலத்தில் இருந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்க இருக்கக்கூடிய மக்களே அதை சிந்தித்து பார்த்து அனுபவித்து அவர்களே இன்றைக்கு சொல்லக்கூடிய சூழல். அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே சிறப்பாக இருந்தது. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அடிப்படையான மக்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா கரண்ட் சார்ஜா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், எல்லாமே உயர்ந்து எங்கேயோ போய்விட்டது. எனவே மக்கள் தானாக சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். இனிமேல் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் தான் ஏழைகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் நல்லது நடக்கும் என்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இது அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக யார் இதுவரை இருந்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 5 ஆண்டு காலம் இடையில வேற ஒரு நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இருந்தார். அதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் 10 ஆண்டு காலம் இருந்தவர் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நீலகிரி தொகுதியில் போட்டியிட போகின்ற ஆராசா அவர்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக கூடலூர்ல செக்ஷன் 17 பிரிவு 17 நில பிரச்சனை வந்து பல்லாண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இதையெல்லாம் எப்படி இந்த பிரச்சனை நமக்கு வந்ததுன்னு சொல்ல, உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து இதை சரி பண்ண முடியாத ஒரு சூழல்ல இதை யார் சரி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி, எல்லமலை என்ற ஊர் இருக்குது, அந்த கூடலூர் என்ற ஒரு தொகுதி இருக்கின்றது, அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கு வாழக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இபி கனெக்ஷன் கூட கிடையாது, ரொம்ப இருட்டில் வாழ்றாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி நமக்கு தீர்வு பெற்று தர வேண்டியவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர். 10 ஆண்டு காலம் அமைச்சராக வேற இருந்தவர். ஆனால் எந்த விதமான கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் இதுவரை ஆராசா அவர்கள் எழுப்பியதில்லை. நான் அரசியலுக்காக பேசவில்லை. இங்க இருக்கக்கூடியவங்க திமுகவை சேர்ந்திருப்பீங்க, காங்கிரஸ் சேர்ந்தவங்க இருப்பீங்க, முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்க இருப்பீங்க. நான் நியாயமாக மட்டும் பேசுறேன். உங்களுடைய நாலேஜுக்கு எப்பயாவது ஆராசா நாடாளுமன்றத்தில் கூடலூர் தொகுதியுடைய பிரச்சனை, இபி இல்ல, செக்ஷன் 17 பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டா நிலங்களை கூட விற்க முடியல, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எஸ்டேட் மஞ்சுசரியா இருக்கட்டும், இங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மஞ்சுசரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்பாக லீஸ் எல்லாம் முடிஞ்சு போய் எல்லா மக்களும் எஸ்டேட் வந்து அரசாங்கத்துடன் சொல்லியாச்சு. ஆனால் இதையெல்லாம் பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தில் ஆராசா அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசியிருக்கிறார் என்று இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி
திமுகவை சேர்ந்த நண்பர்களாக இருந்து சொல்லி அல்லது கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாராவது ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் டெல்லியில் ராசா அவர்கள் இந்த பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ஆனால் உங்களுடைய வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் ஓவேலி பிரச்சனையை மட்டும் 3 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 3 முறை 10,000 மேற்பட்ட மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. செக்ஷன் 17 ஒரு நில பிரச்சனையின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. எனவே பெரிய தோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தையெல்லாம் அரசாங்கம் எடுங்க. இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுங்க, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க என்று தொடர்ந்து 3 முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். நீங்க எல்லாம் பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எனவே உங்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கின்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டில் வந்து இந்த ஊருக்கு வேலை செய்யறதுக்கு ஏறக்குறைய 36 லட்சம் ரூபாய்க்கு 6 வேலைக்கு இந்த வருஷம் நான் வந்து ப்ரொபோசல் கொடுத்திருந்தேன். 36 லட்சம் ரூபாய் ஓவேலி பேரூராட்சிக்கு ஒதுக்கி சாதாரண மக்கள் அடிப்படை வசதி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். 36 லட்சம் ஒதுக்கி இதுவரை மாவட்ட ஆட்சியரோ தமிழ்நாடு அரசோ ஒரு வேலையை கூட செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே கொடுக்கல. எனவே இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த ஃபண்டெல்லாம் அப்படியே இருக்குது. தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக இது சம்பந்தம், ஏன்னா தேர்தல் இன்னும் 3 நாள் அறிவிச்சிருவாங்க, நம்ம போராடி வாய்ப்பு இல்லை. எனவே தேர்தல் இந்த அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு முன்பாக தேர்தல் முடிவதற்கான சூழல் இருக்கின்றது. முடிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக செயல்படுத்துவதற்கு நான் பரிந்துரைத்த பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நிச்சயமாக நமது ஓவேலி பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களையெல்லாம் இணைத்துக் கொண்டு செய்து நிச்சயமாக அந்த பணிகளை செய்வதற்கு நான் முயற்சிப்பேன், செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை உங்கள் முன்பாக இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் சாலை நம்ம போட்டு கொடுத்தாக்க ஏறக்குறைய 9 கிலோமீட்டர் தூரத்தில் கூடலூர்லேருந்து எல்லமலைக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எல்லாமே பழங்குடியின மக்கள் என்ற ஒரு கோரிக்கை மனுவை இங்கே கொடுத்துருக்குறாங்க, என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி தேவைப்பட்டால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதை போட்டிருக்கோம், இருந்தாலும் பேருந்து போகக்கூடிய அளவில் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த சாலையை போட்டு தருவதற்கு முயற்சி செய்வேன். கண்டிப்பாக இது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் வரவிருக்கின்ற நம்முடைய ஆட்சி காலத்தில் 100% நடக்கும் என்ற உறுதிமொழியை நான் இன்றைக்கு உங்களுக்கு தருகின்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம எதை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறது ஒரு மாவட்டத்துடைய ஒரு மாநிலத்துடைய கடைசி பகுதி எல்லமலையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பகுதியிலையும் வேலை செய்யறாங்க, படிக்கிறாங்க. நம்பி நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புறோம், வேலைக்கு அனுப்புறோம். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் இதுவரை தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக பூமி. அதே மாதிரி இந்தியாவிற்கே சமத்துவத்தையும் சமூக நீதியையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பூமியாக தமிழ்நாடு இருந்திருக்கின்றது. ஒற்றுமை, மதம், ஜாதி, இனங்களுக்கு அப்பாற்பட்டு வேற மாநிலத்தில் எல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் தமிழ்நாடு இதுவரை அமைதி பூங்காவாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் தலைக்குனிவை வெட்கக்கேடை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுகவினுடைய சென்னை மாவட்ட அயலக அணியுடைய துணை அமைப்பாளர், அவர் பேரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இங்கிருந்து போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருளை உருவாக்கி அதை இந்த டப்பால மாவு டப்பா தேங்காய் பவுடர் மூலமா உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு சென்று அதையெல்லாம் கொடுத்து அங்க அனுப்புறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு அவர் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களை, இளைஞர்களை, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோட நெருக்கமா நின்று போட்டோ பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்டாலின் கூட நெருக்கமா நின்று போட்டோ பிடிச்சிருக்காரு. கனிமொழி கூட நின்று போட்டோ பிடிச்சிருக்காரு. ஆராசா கூட நின்று போட்டோ பிடிச்சிருக்காரு. தயாநிதி மாறன் கூட நின்று போட்டோ பிடிச்சிருக்காரு. எல்லாவற்றிற்கும் மேல
தமிழ்நாட்டினுடைய டிஜிபி, காவல்துறையினுடைய உயர்ந்த அதிகாரி அவர்தான். அவருக்கு பரிசு கொடுத்து பாராட்டி இருக்காரு. எனவே 2000 கோடிக்கு மேல் சர்வதேச அளவில் போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு நபருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சர்ல இருந்து, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் இருந்து, காவல்துறையுடைய உயர்ந்த அதிகாரி இருக்கக்கூடிய டிஜிபி அவர் வரை பரிசு கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய எதிர்காலத்தை யார் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சொன்னால் அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது யார் மூலமா முடியும்னா, உங்களை போன்ற, நம்மை போன்ற சாமானிய மக்களுடைய வாக்குகளின் மூலமாகத்தான் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். எனவேதான் வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் ஆராசா வருவார். என்ன, உங்களுக்கு எப்பயுமே நான் இந்த எல்லமலைக்கு ஏறக்குறைய இந்த 3 வருடத்துல ஒரு 4 முறை நான் இந்த எல்லமலைக்கு வந்திருக்கிறேன். நான் வரும்போது ஒரு சாதாரண தொண்டனாக, நான் ஒரு ஏழை தேயிலை தோட்டத்தோட மகன். நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய பதவியை கொடுத்திருக்கீங்க. எனவே மக்கள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதிக்கு நான் போய் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வருகின்றேன். நான் போகும்போது 50 பேர் 100 பேரை கூட்டிட்டு போறதில்ல. நான் ஒரு சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளை. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே தொகுதியில எங்க என்னென்ன தேவை என்பதெல்லாம் தினந்தோறும் என் கூட 2 பேர், என் கூட பத்மன் இருப்பாரு, நான் கண்மணி இருப்பாரு, இன்னும் இல்லைன்னா கட்சிக்காரங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவர்களை அழைத்துக் கொண்டு தினந்தோறும் ஏதாவது ஒரு பகுதிக்கு போய் நீங்க வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அழைத்து கொண்டு வருகின்றேன். என்ன இருக்கின்றது, என்ன செய்து கொடுக்கின்றது என்பது தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூடலூருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போ வருவார்னா, வருஷத்துல ஒரு முறை வந்தா பெரிய விஷயம். இந்த தேர்தல் வரும்போது மட்டும் இந்த கடைசி 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வருவார். என்னன்னா எப்படியா இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்க. சரி, 6 மாதத்துக்கு இல்ல, நீங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை கூட வாங்க. ஆனா கூடலூர் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி, செக்ஷன் 17 பிரச்சனைகளை பத்தி, ஓவேலி மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி, 10,000 வீட்டுக்கு கரண்ட் இல்லாம இருட்டிலேயே வாழ்ந்து நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க கூட முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதை பற்றி ஒரு நாளாவது அவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரா என்று சொல்லி, பேசியிருந்தா நம்ம தாராளமா பேசிட்டார், நம்ம எம்பி பேசிட்டாருப்பா, இங்க வராட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா தொகுதி 6 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் அவராது நினைச்சுக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாத அவர் இனி பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்க வருவார். ஏன்னா தேர்தல் வந்துருச்சு, பணம் கொடுத்து ஜெயிக்கலான்ற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு போதைப் பொருள் கடத்தினதுல பணம் இருக்குது. திமுக குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலினும் சபரிசனும் 30,000 கோடியை இந்த 2 வருஷத்துல பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்களோ இல்ல எதிர்கட்சி தலைவர் யாருமே சொல்லல. திமுக ஆட்சியில நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன், பைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட், அவர் சொல்றாரு, ஸ்டாலினுடைய பையன் உதயநிதியோ அவருடைய மருமகன் சபரிசனும் 30,000 கோடி ரூபாய்களை பதுக்கி வச்சிருக்காங்க, எப்படி மறைப்பது என்று தெரியாமல் இருக்கு சொல்லி திமுக ஆட்சியுடைய நிதியமைச்சரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல். எனவே வரவிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நிச்சயமா உங்களை இனி அடிக்கடி வருவோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாலை வசதி மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம ஏறக்குறைய 30-35 கிலோமீட்டர் நெடுந்தூரம் பயணப்பட்டு தான் இங்க வர வேண்டி இருக்குது. ஆனா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளாரையே ஒரு 20 நிமிஷத்துல இந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கான சூழல் உருவாகி இருக்கின்றது, உருவாகும். சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவீங்க, உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் வந்தாலும் சரி, அல்லது இங்கிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யார் வந்தாலும் சரி, இந்த சாலையை எதிர்காலத்தில் உருவாக்கி தருவதற்காக நிச்சயமாக பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்து, உங்களுடைய பரிபூரண ஆசியும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக எப்படி இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செயல்பட்டாரோ, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்பட்டாரோ, அதை போல இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் உண்மையை தெரிந்து கொண்டு கேட்டீங்கன்னா, சிறுபான்மை மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் ஊன்றுகோலாக ஒரு கையாக இருந்தவர்கள். சில காரணங்களால, ஒன்னும் இல்ல, பிஜேபி கூட நாம இருக்கிறதுனால அந்த ஆதரவை நான் இன்றைக்கு இழக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது.
எனவே அந்த உண்மையை தெரிந்து கொண்டு பிஜேபி கூட இருந்தால் நாமளும் வாழ முடியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம நல்லது செய்ய முடியாது, பிஜேபி ஆட்சி நமக்கு நல்லது செய்யாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து இன்றைக்கும் கூட்டணி இல்லை, வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை, இனி என்றைக்கும் கூட்டணி இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொடியேற்று விழா எல்லமலை கிளை கழகத்தின் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இக்கொடியேற்று விழாவுக்கு வருகை தந்த நமது கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பொன் ஜீசேலன் அண்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அது மட்டுமல்லாது நமது ஒன்றிய செயலாளர் அண்ணன் பத்மநாதன் அவர்களுக்கும், நமது பேரூராட்சி செயலாளர் அண்ணன் கண்மணி அண்ணன் அவர்களுக்கும், எல்லமலை கிளை கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி நமது கழகத்திற்கு நிறைய இளைஞர்களை சேர்த்த எல்லமலை கிளை கழகத்தின் செயலாளர் கணேஷ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய ரஃபீக் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இணைந்து செயலாற்றிய அனைவருக்கும் ஓவேலி பேரூராட்சி சார்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிய சித்திகாக்கா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இக்கொடியேற்று விழாவில் கலந்து கொண்டு சிறப்பானதொரு விழாவை நடத்தி தந்த அனைவருக்கும் ஓவேலி பேரூராட்சி கிளை கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த வீட்டுக்குமே கரண்ட் இல்லையா? எந்த வீட்டுக்குமே கரண்ட் இல்லையா? கொடுக்குறாங்களா சார் கரண்ட்? இவங்களுக்கு கரண்ட் கொடுக்குறாங்களே? கொடுக்குறாங்க. ஏன் அப்ளை பண்ண வீடு கட்டினது நீங்கள் அப்ளை கொடுத்துக்க மாட்டாங்க. சரி வாங்க அந்த பக்கம் காட்டு. போய் கிடக்கு. இப்போ எத்தனை வருஷம் நம்ம இந்த பில்லு அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நமக்கு பாத்ரூம் இல்ல, தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கரண்டும் பிரச்சனை இருக்கு, எல்லாமே மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு புதுசா வீடு கட்டுறதுக்கு எத்தனை குடும்பம் இருக்குது? வீடு வந்து இப்போ ஒரு 8 பேத்துக்கு வீடு இல்ல. அது ஒரு வீடுனா எல்லாம் இந்த மாதிரி வீடு தானே இருக்குது. புது வீடு உங்களுக்கு இல்ல? புது வீடு கட்டியிருக்காங்க. 29 வீடு கட்டியிருக்காங்க. எங்கெல்லாம் மேலாம் கீழே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? எவ்வளவு வருஷம்? ஒரு 2018ல தொடங்குனது. அந்த வீட்டுல காணோம். எங்க இருக்கு? ஏடிஎம்கே பேர்ல தொடங்குனதுனா அதனால திறக்காம இருக்குது. அப்படி இல்ல, எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வரலையா? சில பேருக்கு கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு இல்ல. அது ஒரு வீடு கட்டவும் இல்லை, கான்ட்ராக்ட்காரன் காசு வாங்கிட்டு அவரும் போயிட்டு. இதெல்லாம் பழைய வீடு. ஒரு பாத்ரூம் கூட இல்ல. சரி, உங்களுக்கு வந்து இப்போ கோயில் கட்டுறதுக்கு நம்ம சொந்தமா தான் பணம் கொடுக்கணும், ஓகேவா? ஆனா பாத்ரூம் கட்டுறதுக்கு என்னுடைய நிதியிலிருந்து சட்டமன்ற என்னுடைய ஃபண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து கொடுக்கலாம். அதனால வர்ற வருஷத்துனா இந்த வருஷம் தான், இந்த எலெக்ஷன் முடிஞ்சு மே மாசம் முடிஞ்ச பின்னாடி இந்த இவ்வளவு பேருக்கு வந்து ஒரு பாத்ரூம் ஒரு 5-6 பாத்ரூம் கட்டுற மாதிரி வரிசையை தனித்தனியா கட்டுறதுக்கு இல்ல, தனித்தனியா கட்ட முடியாது, മൊത്തമാ കട്ടി കൊടുത്താ പോകില്ല. നമ്മളൊരു സ്ഥലത്ത് ഒരു 5-6 ബാത്റൂം കെട്ടി അവിടെ വെള്ളത്തിന്റെ സംവിധാനം എല്ലാം ഉണ്ടാവും. അപ്പൊ 6 ബാത്റൂമിന്റെ ആർക്ക് വേണേലും പോകാലോ, ഓരോ സ്വന്തം വീട് വേറെ ആണെങ്കിലും നമുക്ക് നിങ്ങൾക്ക് ഒരു ബാത്റൂം வீடு வந்து இங்கொண்டிருக்கும் அங்கொண்டிருக்கும் வீடு 5 வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்டினாலும் എത്ര വീടുണ്ടോ മൊത്തം? സെപ്പറേറ്റ് വീട് நிறைய இருக்கு அந்த பக்கம். ஆனா இந்த செப்பரேட் வீடுகளுக்கெல்லாம் பாத்ரூம் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் மாதிரி கட்டினாங்க. பாத்ரூம் வேணும் அப்படிதான் அவங்க சார் ஃபர்ஸ்ட் லைன்ஸ் மாதிரி கட்டினாங்க. இப்போ தனித்தனி வீடு எல்லாம் இருக்கு. அவங்க வந்து 6 பாத்ரூம் அந்த இதுல பாத்ரூம் கட்டல கட்டுப்படி அந்த வீட்ல இல்ல இங்க வர்றதுங்கிறது ஏற்கனவே 6 கட்டி இருக்காங்க. அது தனித்தனியா தான் இருக்கு. வீடு மட்டும் தான் கட்டி வீட்டோட இல்ல வீட்டோட அட்டாச் பாத்ரூம் இல்ல இருக்கு, அங்க 2 இருக்கு. இல்ல 2-3 இடத்துல நாளை கட்டி கொடுத்துறலாம் சார். தனித்தனியா கட்ட முடியாது.
ஒரு 3 குடும்பத்துக்கு 4 குடும்பத்துக்கு ஒரு பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் போதும் 4 வீட்டுக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க வீடு வந்துட்டு வீடு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படி கட்டலாம். தனியா தனியா இருக்கிறவங்களுக்கு கட்ட முடியாது. அப்போ உங்களுக்கு தனித்தனியா தான் பள்ளத்துல இருக்கிறவங்க இங்க வந்து வர முடியுமா? சரி, உங்களுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு என்னுடைய நிதியிலிருந்து மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே வருஷத்துல கட்டி கொடுக்க முடியாதுமா. ஆனா இந்த வருஷத்துல வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்து எவ்வளவு அதிகமா சொல்லுவாங்க? ஒரு பாத்ரூம் வீட்டோட கட்டுறாங்க. வீடு இல்லாமண்ணா 1 லட்சம் ரூபா வேணும். 50,000 முடியாது. டாய்லெட் மட்டுமே 1 லட்சம் ரூபா வேணும். குழி எடுத்து பாத்ரூம் இல்லாம என்ன வழி இருக்கு? தனி பண்டு இருக்குதா? என்ன வழி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். சரியாமா? நான் இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வருவேன். இன்னொரு நாளைக்கு வந்து இப்ப அந்த வீடெல்லாம் இப்ப எனக்கு குளப்பள்ளியில ஒரு ஃபங்க்ஷன் 11 மணிக்கு போகணும். இன்னொரு நாளைக்கு நான் இடையில வர்றேன். வந்து என்ன பண்ணுறேன்? வீடெல்லாம் போய் தனியா பார்த்துட்டு இவங்களுக்கு சுத்தி ஏதாவது எல்லாம் ரெடி അധികാരിനെ വിളിച്ച് തന്നെ ட்ரெஸ் கொடுக்குது, புக்கு கொடுக்குது, ஹாஸ்டல் இருக்குது. நீ சேர்ந்து படிக்கிறதா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். 8வது வரை படிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10வது பாஸ் பண்ணா கூட உங்களுக்கு நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும். படிக்கிறியா? ஏற்பாடு பண்ணி தரணுமா? சரி, நான் மறுபடியும் அடுத்த வாரம் வர்றேன். எல்லாம்